ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுங்கப்பா. ஆம்புலன்ஸ் வருது தம்பி, கொஞ்சம் மெதுவா போ, கொஞ்சம் கார்ல மெதுவா போப்பா, கொஞ்சம் வழி விடுங்க தம்பி, கொஞ்சம் வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் நிச்சயமாக இந்த இரண்டாம் கட்டம் அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும். அப்படியே கொஞ்சம் வழி விட்டுருங்கப்பா ஆம்புலன்ஸுக்கு தம்பி, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுங்கப்பா. ஆம்புலன்ஸ் வருது தம்பி, கொஞ்சம் மெதுவா போ, கொஞ்சம் கார்ல மெதுவா போப்பா, கொஞ்சம் வழி விடுங்க தம்பி, கொஞ்சம் வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு சிறப்பான ஆட்சியிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் உயர்கல்வியிலே முன்னிலை மாநிலமாக வந்தது. கிட்டத்தட்ட 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வியிலே நாம் அடைந்தோம். 2011 அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 134 பேர் தான் திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க. அம்மாவுடைய ஆட்சியிலே கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி, அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்ததின் விளைவு, எண்ணற்ற கல்லூரியை திறந்ததின் விளைவு கிட்டத்தட்ட 154 பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.